திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. என்று விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள், வாரம் புதன்கிழமை, நட்சத்திரம் அனுஷம், சந்திராஷ்டமம் அஸ்வினி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வியதிபாதம், திதி தேய்பிரை திருதியை, கரணம் பத்திரை. வாரசூலை வழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சிறப்பு வழிபாடு சங்கடகர சதுர்த்தி. விநாயகரை வழிபட்டு நல்லருளை பெறுங்கள். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று தொழில் முன்னேற்றத்திற்கான இரகசியமான பயணங்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். லாபங்களையும் வருமானங்களையும் அதிகரிப்பீர்கள். அதனால் வரும் லாபத்தையும் வருமானத்தையும் முதலீடு செய்து பிற்கால பயனுக்காக சேஃபாக முதலீடுகள் செய்து வைப்பீர்கள். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசு காரியங்கள், அரசு உதவிகள் எளிதாக கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி காணும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரரின் செயல்பாடு திருப்தியை தரும். வாழ்க்கை துணையினுடைய ஆடம்பர செலவுகளை தவிர்க்க இயலாததாக இருக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்குவிப்பீர்கள். பெற்றோரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டுதல் சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்து தைரியமாக தேர்வுகளை சந்திக்கும் பட்சத்தில் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் தேவைகள் இருந்து அவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். கணவரை அனுசரித்து செல்லவும். ரிஷபம். இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உங்கள் செயல்பாடுகள் பிரமாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக இருக்கும். தெளிவாக திட்டத்தோடு தொழில் செய்ய போகிறீங்க. சரி, அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அதனால் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். அரசு காரியங்கள், அரசு உதவிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். தைரியமாகவும் அவசரமாகவும் செயல்படுவதை தவிர்க்கவும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சில சச்சரவுகள் நீங்கும். பேசிய பிரச்சனையை உண்டாகாதீங்க. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையோட நீங்கள் நினச்சதெல்லாம் பேசி வழுக்கி கொண்டு வரலாம் நினைக்காதீங்க.
வீண் விவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு மிக அதிகமான தடமாறுதல்களும் வழிமாறுதல்களும் இருப்பதால் மனதை உருவப்படுத்தி நன்றாக படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்து அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் நல்ல விதமாக இருக்கணும், குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வாழைப்பழத்தை ஊசியில் ஏற்றுற மாதிரி சில கூடகமான வேலைகளை செய்து குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்காதீங்க. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களை தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்யுங்கள். கணவரோட வீண் வாதங்கள், உக்கிரமான பேச்சுக்கள், ஆவேசமான பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்து விடுங்க. வாத விவாதங்களை தவிர்க்கவும். மிதுனம், நீங்கள் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய டீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து தகர்த்து வெற்றி காண போகிறீங்க. அதனால் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். அரசு காரியங்கள், அரசு உதவிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் நினச்சபடி அரசு, அதாவது கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது வேலை இருக்குது அல்லது ஒரு அப்ளிகேஷன் போடணும், இல்லை ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சரியாக நடந்துடும். அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. அதிகாரிகள் ஆதரவு இருக்குது. லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அதுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதமான பேச்சுக்கள் வேண்டாம். சகோதரருடைய கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். இடமாற்றங்களை பற்றி சிந்தனை மேலோங்கும். பெற்றோரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய தடைகள் இருப்பதால் படிப்பில் ஒருமைப்படுத்தி திட்டமிட்டு படிக்கும் பொழுது அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும், ஏனால் சேமிப்பே சிறந்த வருமானமாக இருக்கப் போகிறது. உங்கள் விருப்பங்களுக்காக தாம் என்று செலவு செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். கடகம், இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தெளிவான திட்டங்கள் மூலம் கடின உழைப்போடு அதை வெற்றி பெற்று தான் அடுத்த வேலை. யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுபிடிச்சி என் வேலை எனக்கு நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் கொஞ்சம் தரமானதாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி டபுள் தமாக்காவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லதையே விரும்புங்க, நல்லதையே நடத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் அடையாளப்படுத்தும் நாள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். கணவர் உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயம் தருவராகவும் இருப்பார். சிம்மம், உங்களுடைய திறமைகள்லாம் இன்றைக்கி மறைக்கப்படும் அல்லது வீணடிக்கப்படுங்க. அதனால் உங்களுக்கு பணிச்சுமை கூடும். நீங்கள் என்ன செஞ்சாலும் மேலதிகாரிகள்லாம் திருப்தி இல்லைன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? திருப்பி
கொஞ்சம் கொஞ்சமாக அதை டியூன் பண்ணி திருப்பி திருப்பி அந்த வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் என்னத்தை செஞ்சாலும், அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு இசையமைப்பாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் டியூன் போட சொல்கிறார். ஒரு டியூன் போட சில விஷயங்கள்லாம் பாலச்சந்திரத்துலாம் விஸ்வநாதன் ஒரு 108 டியூன் போட்டிருப்பார்னு சொல்லுவாங்க. அப்படியும் அவருக்கு திருப்தி இருக்காது. அதுமாதிரி இன்றைக்கி உயரதிகள் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், அவரை கேட்டு தான் செய்வீங்க. அதாவது இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படிம்பார். அதனால் உங்களுடைய திறமைகள் வீணடிக்கப்படுறதுனால உங்களுக்கு பணி சுமை கூடும். தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இந்த நாளை இப்படி தான் கடந்து போக வேண்டியிருக்கும். அதுக்காக மனப்பதற்றம் அடையாதீங்க. இதையும் கடந்து போங்கள், சரியாகிக்கொள்ளும். அப்புறம் அரசு காரியங்களில் அரசு உதவிகளும் உங்களுக்கு பயங்கர செல்வாக்கோடு எல்லாம் சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா உங்களை சல்யூட் அடித்து ஆஃபீஸரை உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு என்ன சார் இதுக்கெல்லாம் நீங்கள் வரீங்க, நானே சொல்லியிருந்தேன் ஒன்று தந்துருப்பீங்கிற அளவுக்கு உங்களுக்கு அரசு காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஜாலியாக பேசி இருந்தீங்கனாலே பெரிய பிரச்சனைகள்லாம் தவிர்த்துடலாம். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தரமற்ற விருப்பங்களை குடும்ப அங்கத்தின்னு சொல்லி பல்பு வாங்காதீங்க. குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு தடங்கல்கள் அதிகமாக இருப்பதால் மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் மனம் ஒரு நிலையில் இருக்காது. படிப்பை தவிர எல்லா விஷயங்களிலும் அலைவாயும். ஆகவே படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தீங்கன்னா அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் என்று வீணாகக்கூடிய நாள். பணி சுமை கூடும். தெளிவான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோணும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு மனப்பதற்றம் அடையலாம். டிஃபன் காபி ரேஞ்சில் நிப்பட்டிக்கோங்க. கணவருடைய பணி சுமையை நீங்கள் பங்கெடுக்காவிட்டாலும் அவருக்கு ஆதரவாக இருங்கள், அவர் ஆறுதல் அடைவார். கன்னி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளுங்க. ஆனால் அந்த விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னா அது சர்வசாதாரணமாக நடந்துடாது. அதுக்கு நீங்கள் முயற்சிகள், சில மாற்றங்கள், சிறு மாற்றங்கள், கடின உழைப்பு, தெளிவான திட்டங்கள் இருந்தால் தான் அதெல்லாம் நிறைவேறும். அதெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் செய்யணும். ஏன்னா மனசு வைக்கணும். அதாவது நம்ம முன்னாடி சாப்பாடை வச்சா சாப்பிட்டா தானே அதை ருசி தெரியும். சாப்பிடாமலே அது எப்படி இருக்குமோன்னு நினச்சா எப்படி இருக்கும். அதனால் உங்களுடைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தினீங்கன்னா நல்ல நீங்கள் நினச்சபடி எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தாயாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரருடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுடைய திறமையினால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நற்பெயர்களை எடுப்பார்கள், நல் மதிப்பெண்களை எடுப்பார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் சொல்லை எல்லோரும் மதிப்பார்கள். உங்கள் பேச்சிற்கு ஒரு மரியாதை இருக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்படும். பணி சுமை கூடும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். துலாம், உங்கள் மனசில் நினச்சபடியெல்லாம் பேசக்கூடாது. பேசுகிறதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கும். பேசக்கூடிய இடத்துல ஆள், பொருள், இடம், ஏவல் பொறுத்து பேச வேண்டியிருக்கும். நான் பெரிய வள்ளந்தி, நான் நினச்சபடி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய பேரை கெடுக்கும். புகழ், அந்தஸ்தை கெடுக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷனாக இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே உங்களுடைய செல்வாக்கு சரியக்கூடிய நாளாகிடும். அதுவரை இல்லாமல் நீ தாண்டா சொன்ன, நீயே செய்யலான்னு சொல்லி உங்களுக்கு பணிசுமையை கொடுத்துடுவாங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் பேசுங்க. பேசுகிறதுல நீங்கள் கில்லாடி தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம்
பேச்சில் கொஞ்சம் குவாலிட்டி வேணும். குவான்டிட்டியை பற்றி கவலை இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, ஆனால் தரமாக பேசுங்க. அதுதான் உங்களுடைய முயற்சிகளை, உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வெற்றியை கொடுக்க போகுது. அதனால் அதை பார்த்து பேசுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் இருப்பதால் கொஞ்சம் கவனம் கண்காணிப்பும் தேவை. சகோதரர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் மனம் போன போக்கில் போகாமல் படிப்பில் கவனம் செலுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களுக்கு படிச்சுமை அதிகரிக்கும். அதனால் ஒர்க்லோடு, அதாவது பாட சுமை அதிகரிப்பதனால கொஞ்சம் திட்டமிட்டு திறமையாக படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பேச்சில் நிதானம் தேவை. யார்கிட்ட பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம், எப்படி பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். நினச்ச காரியத்தை படான்னு பேசிடக்கூடாது. அது முதல்ல நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். பெண்களுக்கு அது இன்னும் டபுள் கேர் எடுக்கணும். ஏன்னா பெண்கள் பேசுகிறது டக்குன்னு எல்லாருக்கும் மனசை தைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், பரம ஔஷதம் மௌனம் அப்படிங்கிற மாதிரி பேச்சை குறைச்சிருங்க. அவ்வளோதான், பிரச்சனை தீர்ந்து போச்சு. சகோதர செயல்பாடு திருப்தி தரும். குழந்தைகளோட செயல்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் இருப்பதால் கவனம் கண்காணிப்பும் தேவை. கணவரோட ஆளுமை அதிகரிச்சிருப்பதால் அவருடைய ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம். விருச்சிகம், இன்றைக்கி உங்கள் மனசே ஒரு நிலையில் இருக்காது. நீங்கள் செய்கிற முயற்சிகள், உங்களுடைய திறமைகள் எல்லாம் உங்களை புகழை ஏற்றுக் கொடுக்கும். வியாபாரத்தை பதவி புகழை பெற்றுத்தரக்கூடிய நிலைமையில் இருக்கும். இருந்தாலும் உங்கள் மனசு, உங்கள் எண்ணம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸோட இது செஞ்சால் சரியாக இருக்குமா, இது வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் பதற்றமும் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசு உங்கள் கையில் இல்லை, ஆனால் வேலை உங்கள் கையில் இருக்குது. வேலையை நல்லா செய்கிறீங்க. முயற்சிகள் மாற்றங்கள் நல்லா இருக்குது. திறமைகள் நன்றாக இருக்குது. அதனால் பதவி புகழ் கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் மனசு அதை மனசு வைக்க மாட்டேன். மனசு வச்சு அதை சூப்பராக வேலை வைப்பானுங்க. அந்த நிலைமை நிற்கும். நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும். மனசு அளவாயிடுது. செஞ்சால் சரியாக இருக்குமா, சரியாக இருக்காதோ, குழப்பம் இல்லை. சரியாக தப்பா செஞ்சு பாருங்கள், அவ்வளோதான். எதுக்கு போட்டு மனசை 24 மணி நேரம் போட்டு மனசை குழப்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சு பார்த்து சரியில்லைன்னா, ஆமாம் நம்ம செஞ்சது சரியில்லைன்னா ஆகிடும், செஞ்சது சரின்னா சரின்னு ஆகிட போகுது. அதை செய்கிறது 2 மணி நேரம் வேலையை செய்கிறத விட்டு 24 மணி நேரம் செஞ்சால் சரியாக இருக்குமோ, செஞ்சால் சரியாக இருக்குமோ, வெற்றி கிடைக்குமா, வெற்றி கிடைக்காத பிரச்சனையாகுமான்னு நினச்சிட்ருக்கிறது. அந்த ஆற்றுல குளிக்கிற கதைலாம். குளித்தா தான் குளிராக எல்லாம் தெரியும். தைரியமாக செய்யுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வேண்டியது தைரியம்தான். சரிங்களா? சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆதரவாக இருக்கப் போகிறது. குழந்தைகளின் தெளிவான திட்டங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். வாழ்க்கை துணையால் ஆதரவும் ஆதாயமும் அடைவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்யும்போது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும், விருப்பத்திற்காக தாம்பூம் என்று செலவு செய்ய வேண்டாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருவதால் அவர்களை ஆதரியுங்கள். உங்களுடைய அதிகார போக்கை செலுத்தினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அதனால் நிதானமாக எல்லோரையும் அனுசரித்து போங்கள். கணவரால் ஆதாயமும் ஆதரவும் உண்டாகும். தனுசு, தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பேச்சுகள்லாம் உங்களுடைய முயற்சிகளையும் திறமைகளையும் வீணடிக்க போகுது. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோமோ அதான் சொல்லுவாங்களே, கடமையே கண்ணாயிடும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை பற்றி நினைங்க, அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு ஊர் லாபண்யத்தெல்லாம் பேசிட்டு எதுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டு வேண்டாம். உங்களுக்கு காரியம் வெற்றி பண்ணணுமா,
உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்க. அது சம்பந்தமான பேச்சுகள் பேசுங்க. அது பற்றிய சிந்தனைகளை அதிகரித்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்புறம் அரசு காரியங்கள், அரசு வழி உதவிகள்லாம் நீங்கள் விரும்பின மாதிரி கிடைக்கும். அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு பாடசம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை சிறு சங்கடங்களை தந்து நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையினால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். அனுசரித்து போக வேண்டியிருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அதிக கவனமும் கடின முயற்சிகளும் உழைப்பும் எடுத்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியும். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பேச்சில் கவனம் தேவை. அதுவும் வேலை செய்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போய் வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிலப்போ டிப்ரமோஷன் ஆகிறதுக்குள்ள சான்ஸுகள்லாம் கூட இருக்குது. அதனால் பார்த்து பேசுங்க. அப்புறம் உறவினர்கள் வருகை உங்களுக்கு சங்கடத்தை தரும். தந்தையோட ஆதரவு நன்றாக இருக்கிறது. தாயோட ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு பாடச்சுமை அதிகரிப்பதால் கொஞ்சம் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை. டியூஷன் படிக்கிறியா, குரூப் ஸ்டடி போகிறியா, அல்லது கைடு கொடுத்தா போதுமா அப்படின்னு அவங்களுடைய பாடச்சுமையை குறைப்பதற்கு என்ன வழியோடைய ஆசிரியர்கிட்ட போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை செஞ்சு கொடுங்க. கணவரோட செயல்பாடுகள் என்ற அதிருப்தியை தருவதால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். மகரம், இன்றைக்கி உங்கள் சிந்தனைகள் எல்லாமே அல்லது முயற்சிகள் எல்லாமே லாபம், வருமானம் இதை பற்றியே இருக்கும். வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ லாபம் வரணும், இவ்வளவு வருமானம் வரணும் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனை நல்லது தான். ஆனால் அதை செஞ்சுட்டு யோசிக்கணும். அதை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்காது. அதனால் உங்களுடைய பேச்சும் முயற்சிகள் எல்லாம் லாபத்தை தர மாதிரி செஞ்சுட்டு அதை பற்றி சிந்திக்கிறது பரவாயில்ல. அது மாதிரி சிந்தித்தா தான் அதனுடைய திறமைகள் வெளிப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அது செஞ்சுட்டு அதை பற்றி யோசிக்க. செய்கிறதுக்கு மட்டும் எனக்கு இவ்வளோ லாபம் வரணும், இவ்வளோ வருமானம் வரணும்னு சொல்லிட்டு இந்த தயிர்காரிக்காத மாதிரி ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் உங்களோட சிந்தனைகளை மட்டுப்படுத்தி செயலில் காட்டுங்கள். இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகை சங்கடங்களை தரும். அவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட்டு அவர்கள் டாமினேட் பண்ணுவாங்க. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையோட ஆவேசமான பேச்சுக்கள், வாதங்கள், விவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதால் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் வழிகாட்டுதலில் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானம், பொருளாதாரம் நன்ற வளர்ச்சியாக இருக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும். கும்பம், இன்றைக்கி தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிக்கு அல்லது உங்களுடைய ஆளுமைத்தன்மைக்கு சோதனையாக அமையும். உங்கள் முயற்சிகள் மாற்றங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு விஷயம் தப்பு ரைட்டாக அதை செஞ்சு பார்த்துட்டு சரியில்லைன்னா தான் போகணும். நீங்கள் பாதியில் விட்டுட்டு உங்களோட முயற்சிகள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் செய்கிற மாற்றங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. மாற்றங்கள் மாறாது தான். ஆனால் மாற்றங்களை சந்தித்தனாங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் உதாரணமாக இருக்க போகிறீங்க. ஒரு மாற்றம் செய்தால் அதுக்கு முடிவு பார்த்துட்டு தான் அடுத்த மாற்றங்கள் வரணும். அதை விட்டு மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக வரும்? அதனால் அதை கொஞ்சம் யோசித்து தெளிவான திட்டங்களோட, தெளிவான ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு இன்றைக்கி
பிரச்சனைகள் தான். அரசு உதவிகள், அரசு காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் சில சலசலப்புகள்லாம் வந்து நீங்கும். புதிய நபர்கள் வருகை அதிகமாக இருக்கும். அவர்கள் உங்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். தந்தை தாயாருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் திறமை உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தரும். கணவருடைய செயல்பாடுகள் திருப்தியாக இல்லாது இருப்பதால் அவரை அனுசரித்து அவரை நல்வழிப்படுத்துதல் அவசியம். மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக கவனச்சிதறல் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் கவனத்துடன் படித்து அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் திட்டமிட்டு செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தும் நாள். அதிக வருமானம், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். கணவருடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருங்கள், ஆதரவாக இருங்கள். இந்த நாள் இனிதாக அமையும். மீனம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத லாபத்தை சந்திக்க போகிறீங்க. அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். அதனால் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகாரப்போக்கு, அதிகாரமான பேச்சுகள் பிரச்சனையை தட்டனால பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. குழந்தைகளுடைய முயற்சியை ஊக்கப்படுத்துங்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையோட சில பிரச்சனைகள் வரும். அனுசரித்து அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகளில் நிறைய வித்தியாசங்கள், மாற்றங்கள் இருப்பதனால யாராவது ஒருத்தர் அவரை நல்வழிப்படுத்தி உருவப்படுத்தி படிக்க வைத்தால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றி பெறும். அதனால் சில பிரச்சனைகள் எதிர்ப்பை சம்பாதித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் முயற்சிகளை ஊக்கப்படுத்தி அவர்களை வெற்றி பெற வைப்பீர்கள். சகோதரன் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை கணவரோட செயல்பாடுகள் உங்களை திருப்தி இல்லாதனால அதை கண்ணு காணாமல் அதே நேரத்தில் அவரை வேறு விதத்தில் கொஞ்சம் அதை சுட்டி காட்டி அதை சரிப்படுத்துங்க. டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுனீங்கன்னா சில சமயம் பிரிவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதனால அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி அவரை உங்கள் வழிக்கு கொண்டு வாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.